பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தினம் ஒரு லோக சுவார்த்தையை நாம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தை மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இது கேட்கிற பார்க்கிறவங்க அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு புதிய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். கொலோசியர்கள் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பூமியில் உள்ளவர்கள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோச பட்டணத்தில் இருக்கிறதான விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகள் நாடுங்கள். நம்ம எல்லாரும் இப்ப பூமியில தான் இருக்கிறோம். பூமிக்குரியவர்கள் தான் நாடும் சொல்றோம். பூமி தான் நமக்கு இப்போ ஆதாரம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பூமி வாங்கி போடணும், பூமியில கொஞ்சம் இடம் வாங்கி போடணும், பூமி கெட்டியா பிடிச்சுக்கணும். ஆனா பூமி நிலையானது இல்லை என்பதை அநேக மக்களுக்கு தெரியாது. பூமி ரொம்ப காலம் இருக்காது என்பது அநேக மக்களுக்கு தெரியும், விஞ்ஞானிகளுக்கு தெரியும். ஆனால் ஜனங்கள் ஆனால் வேத வசனம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் ஏற்கனவே 2000 வருஷம் முன்னாலே சொல்லிட்டார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒன்றும் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். அதனால பூமியில உள்ளவைகளே அல்ல. பூமியும் ஒளிந்து போகும்போது பூமியில உள்ளவை இருக்குமா? சற்று யோசனை பண்ணிப்பார். அப்ப பேதுரு என்ன சொல்றாரு? அவர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த பூமி அழிவுக்காக காக்கப்பட்டிருக்கிறது. அழிவு நாள் ஒன்று வரும், அதுக்கு முன்ன காக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு நாம பூமியில எதை வச்சாலும், எதை செஞ்சாலும், எதை பண்ணாலும் பாருங்க, பயங்கரமான நிலநடுக்கம். நிலநடுக்கத்துல எல்லாம் பயங்கரமான அழிவுகள். இப்பொழுதுதான் புதுசா நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. நடுக்கங்கள் வருது, தண்ணினால அழிச்சு போகுது. திடீர்னு நேற்றைக்கு பாருங்க, கலிபோர்னியா நெருப்புனால அழிவு. நெருப்புனால வீடுகள், காடுகள் பல கிலோமீட்டர் தூரத்துல 100கணக்கான கிலோமீட்டர் எரிஞ்சு போயிடுச்சுன்னு போட்டிருக்காங்க. நியூஸ்ல பார்த்து கொண்டே இருக்கிறோம். பூமியில உள்ளவைகள் அழிந்து போகக்கூடியது. அதனாலதான் பூமியில உள்ளவைகள் அல்ல மேலானவைகள், தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற மேலான பரலோகத்தை நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய பட்டணத்தை சொல்லுகிறார். இந்த நாட்களில் அருமையானவர்களே, எது நிலையானது எது நிலையற்றது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சில சமயங்கள்ல நமக்கு பார்த்ததெல்லாம் தெரியும். வசனம் என்ன சொல்லுது? காண்கிறவையெல்லாம் அழிந்து போகும், காணாதவைகள் தான் நித்தியமான. காணுகள் அநித்தியமானது, அது கொஞ்ச நாள்ல போயிடும் என்று சொல்றோம். அப்போ நமக்கு இந்த பூமியிலேயே அது வேணும். பூமியிலேயே நாம் ஒரு பெரிய கூடாரம் போடலாம், பெரிய கிதா போடலாம். பூமி நிலையானது அல்ல என்பதை நான் அறிவேன். அது ஒரு நாள் காணாமல் போகும். நீங்கள் பார்க்கிற வானம் காணாமல் போகும். நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் இருக்காது. எதெல்லாம் நீ உங்களால் பார்க்க முடியலையோ அதெல்லாம் இருக்கும். அதுதான் நித்தியமான என்று சொல்லப்பட்டது. பரலோகத்துல மேலான எங்க இருக்குன்னா பரலோகத்தில் இருக்குது. தேவனுடைய வலது பார்சி உள்ளவர்களை நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய பட்டணத்துள்ள ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல நாம் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமானது, இதாயிலும் கொஞ்சம் வாங்கி போட்டால் நல்லா இருக்கும், ஒரு வீடு வாங்கினா நல்லா இருக்கும், ஒரு காடு வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த பூமியிலேயே இன்வெஸ்ட் பண்றோம். சிலவங்க சுவிஸ் பேங்க்ல போட்டுடலாம்னு சொல்லி சுவிஸ் பேங்கை பத்தி கொஞ்சம் நாளா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதை பத்தி பேச்சே இல்லை, நிக்க வச்சிட்டாங்க. ஏன்னா சுவிஸ் பேங்கை பற்றி பேச்சு இல்லை. ஏன்னா சுவிஸ் பேங்கில் போட்டாலும் இருக்காது. சுவிஸ் பேங்க் அமெரிக்காவில் எங்கே பரலோகத்தில் இருக்குது, பூமியில தான் இருக்குது. அதனால இப்போ பாருங்களேன், அந்த பேங்கில் போட்டுடலாம், இந்த பேங்கில் போட்டுடலாம். எந்த பேங்கில் போட்டாலும் எது போட்டாலும் இந்த பூமிக்குரியவில் அல்ல, பூமிக்குரியவில் எல்லாம் அழிந்து போகும். அப்போ மேலானவைகளா என்று சொல்லுகிற பரலோகத்தின் காரியங்கள் தான் அழியாது. அதனால அதை நாடுங்கள், உங்க கூட வருகிறதை நாடுங்கள். பாருங்க, மனுஷன் இந்த பூமிக்குரிய நல்ல, இந்த சரீரம் தான் பூமிக்குரியது. நல்லா புரிஞ்சுங்க, இந்த மனுஷனுடைய சரீரம் பூமிக்குரியது, மண்ணில் எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு போயிடும். ஆனால் உங்களுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினவர், உங்க ஆவி, உங்க ஆத்மா, அது கர்த்தர் உண்டாக்கின ஜீவ சுவாசம் வந்ததுனால அது அழியாது. அது அழியாத நித்திய ஜீவனுக்கென்று பரலோகத்துக்கு செல்லும். அதனாலதான் நீங்க மேலானவைகளை தேடுங்கள் என்று அவர் சொல்றார். அப்ப மேலான என்று சொல்லும் போது அழியாதது, என்னென்றேக்கு நிலைத்திருக்கிறது, எவர் லாஸ்டிங்கா இருக்கிறது தான் மேலான. அது நம்ம புரியணும். சில சமயத்தில் நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்காக, சில ஆட்கள் பாருங்க, இந்த உலகத்துல சின்ன சின்ன காரியங்களுக்காக பெரிய பெரிய குற்றங்களை பண்றாங்க. ஒரு பிள்ளை போயிட்டு இருந்துச்சு ஒரு இடத்துல, சின்ன குழந்தை, அந்த குழந்தை ஏதோ வளையல் போட்டுச்சு, அந்த குழந்தை கையே கட் பண்ணிட்டு போயிட்டான்.
சின்ன காரியம் இவ்வளவு பெரிய தவறு பண்றாங்க தெரியுமா? பாருங்க, காரணம் அவர்கள் பூமிக்குள்ளவளே கீழேயே பார்த்துட்டு போவாங்க. கீழே என்ன கிடைக்கும், அங்க என்ன கிடைக்கும், தங்கம் கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும், வெள்ளி கிடைக்கும். தற்காலிகமா இருக்கிற காரியத்தை நீங்க பார்க்காதபடி நித்தியமா இருக்கிற காரியமா மேலானவைகள், கீழானவைகள் வேண்டாம், மேலானவை நாடுகள் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்ல. இன்றைக்கு நாட்கள் நீங்க ஓடிட்டே இருக்கிறீங்களா? நீங்க எதை நாடி ஓடிக்கொண்டிருக்க சற்று யோசனை பண்ணி பாருங்க. குடும்பத்தில் சற்று எதை செய்றீங்க? நாம் சபைக்கு போறோம், ஆண்டவரை தேடுறோம். ஆனா அதை விட முக்கியமா எதை தேடுறோம்? திரைக்கடல் ஓடியும் திரைவியம் தேடுன்னு சொல்லி திரைவியத்தை தான் தேடிட்டு இருக்கிறோம். இந்த திரைவியங்கள் பூமிக்குரியவர்கள், அது பூமியோட முடிஞ்சு போயிடும். ஆனா மேலானவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு பிரியமானது, பரிசுத்தமானது, கர்த்தர் விரும்புகிறது. இதைத்தான் நீங்க தேடுங்க. இந்த கடைசி நாட்களில் யாரெல்லாம் அதை தேடுறாங்களோ அதை கண்டுபிடிப்பார்கள். யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை தேடி போறவங்களுக்கு மிகுந்த சமாதானம். பரலோக ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு பாருங்க, ஆண்டவர் முதல்ல பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, அந்த பரலோகத்துக்குள்ள ஆயத்தப்படுத்துங்கள் என்று தான் சொன்னார். இன்றைக்கும் அருமையான பிள்ளைகளை, பூமிக்குரியவர்கள் வேணுமா, இல்லை பரலோகத்துக்குரியவர்கள் வேணுமா, மேலாண் வேணுமா? அதனால வசனம் சொல்லுது, பூமியில் உள்ளவை அல்ல மேலாண் நாடுங்க என்று சொன்னார். இன்றைக்கும் மேலானதை நாடி பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு மேலான காரியங்களை கொடுப்பார். இந்த பூமி வெந்துருகி அணிஞ்சு போனாலும் அழியாத ராஜ்யம் நமக்காக இருப்பதனால அங்கேயே நாம் செல்வோம். அப்படின்னா அந்த காலையில் ஒப்பு கொடுங்க, அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலானவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டு இந்த காலை வேளையிலே மேலானவைகளை தேடுகிற பிள்ளைகளாக மாற்றும். இந்த பூமியிலேயே உழன்று இந்த பூமியோடு முடிந்து போற காரியம் இவங்களுக்கு வேண்டாம். ஆண்டு மேலான காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு எல்லா பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். பாராட்டவங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை தியானம் செய்து ஆண்டவரே அதன்படி நடக்க, அழிந்து போகிற இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய பொக்கிஷங்களை எல்லாம் சேர்த்து வைத்து எல்லாவற்றையும் அழித்து விடாதபடி பரலோகத்திலே சேர்த்து வைத்து பரலோகத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மேலானவைகளை தேட உதவி செய்யும். கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலைவெளியில் ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலானவர்களை தேடுற உங்கள் ஆசீர்வாதம் பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேலான காரியங்களை செய்வாராக. அதை தேடுங்கள், கர்த்தர் கண்டிப்பாக அதை கண்டுபிடிப்பீங்க. இன்னும் ஒரு லோகோஸ் வார்த்தை மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் தான் நம்ம எல்லாரையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, தூயவரே, என் மேய்ப்பரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர்.